ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலா அடுத்து நம்ம பார்க்க போறது பட்டர் முறுக்கு தான். நல்ல கிறிஸ்பியா வாயில வச்சோனே கரையிற மாதிரியான ஒரு ரெசிபி தாங்க இது. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, நம்ம ரொம்ப ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிட முடியும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பட்டர் முறுக்கு பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். இன்னைக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில வாங்கின பச்சரிசி மாவு தான். இடியாப்பம் மாவு எந்த மாவுனாலும் நீங்க எடுத்துக்கலாம், இல்ல வீட்டுல திரிச்ச மாவு கூட எடுத்துக்கலாம். நான் 1 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலையே நல்லா மிக்ஸில் திரிச்சிட்டு நல்லா சலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இல்லாட்டா அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்கும். ஸோ அதனால எல்லா மாவையும் ஒரு தடவை நீங்கள் சலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அதோட கொஞ்சமாக ஜீரகம், 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டர் வந்து ரொம்பவும் அதிகமாயிடுச்சுன்னா அது ரொம்ப கரைஞ்சு போக ஆரம்பிச்சிடும். ஸோ 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ சேர்த்துட்டு எல்லாமே நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கோங்க. அதாவது மாவோட அளவு பார்த்தீங்கன்னா 1 கப் பச்சரிசி மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, இதுதான் அதோட அளவு. இது மாதிரி பட்டர் பார்த்தீங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன். இது எல்லாமே நல்லா ஒன்று சேர ஃபர்ஸ்ட் கலந்து விட்டுக்கலாம். இந்த பட்டர் எல்லாமே நல்லா மாவோட கலந்து வர மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து பட்டரை உருக்கி கூட சேர்த்துக்கலாம், எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு எடுத்து இப்போ கையில் நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா பிடிக்கிற மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும். உதுத்து விட்டிங்கன்னா மாவாயிடும். ஸோ இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடாதீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது, ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம டீ போடுற டைமில் செஞ்சு முடிச்சிடலாம், அவ்வளோ சிம்பிளான ரெசிபி. நல்ல மொறு மொறுன்னு வாயில் வச்சோன்னே நல்லா கரைஞ்சி போயிடும், அந்த மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இப்போ அழுத்தினோம்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப ஹார்டாக பிசைஞ்சிடாதீங்க, அதே மாதிரி ரொம்பவும் தண்ணி சேர்த்துடாம. ஸோ இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம முறுக்கு குழலில் போட்டு பிழிஞ்செடுக்க வேண்டியது தான். நாளைக்கு இந்த மாதிரி ஸ்டார் வச்சு தான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம மாவை சேர்த்துடலாம். மாவு சேர்த்துட்டு எண்ணெயில பிழிஞ்சு விட்டோம்னா நம்மளுடைய பட்டர் முறுக்கு ரெடி. ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது. ஸோ வரப்போகிற கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. பாருங்க, போட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டோம்னா அது அப்படியே விழும். இப்படிதான் நம்ம வந்து பட்டர் முறுக்கு போடணும். இதை நீங்க எப்படி எண்ணெயிலே எப்படி பிழிஞ்சு விட்டுறலாம், அப்படி இல்லாட்டி நீங்க முறுக்கு மாதிரி ரவுண்டா சுத்தி கூட அப்படி கூட போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி போடுறதுக்கு இருக்குமோ அந்த மாதிரி கூட நீங்க போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, எண்ணெய் நல்லா காய வச்சிருக்கேன். ஸோ இப்போ அந்த எண்ணெயில நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த எண்ணெயில பிழிஞ்சு விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாத்திக்கலாம். வந்து டக்குன்னு வெளியில வெந்துடும், ஸோ உள்ள வேகாம போயிடும். ஸோ அதனால அடுப்போட ஃப்ளேமை மீடியம்க்கு மாத்திட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா கோல்டன் கலர்ல வந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். நம்ம
இப்போ பாருங்க இந்த மாதிரி புழிஞ்சு விட்டாச்சு. இப்போ நம்ம அதிலே வந்து கரண்டி வச்சு நம்ம தட்டினோம்னா அதை நல்லா உடஞ்சிரும். பாருங்க தனித்தனியா அழகா உடைஞ்சு வந்துடும். பாருங்க இதே மாதிரிதான் நல்லா எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். இது வெந்துருச்சுன்னு எப்படி நீங்க கண்டுபிடிக்கணும்னா, இது வந்து இந்த சவுண்டு வந்து இருக்காது, இந்த பபுள்ஸ் வந்து இருக்கும், பட் வந்து சவுண்டு வந்து கம்மியாயிடும். அதே மாதிரி வெந்துருச்சுன்னா வந்து முறுக்கு வந்து மேலே மிதக்காது, எண்ணெயில போய் தங்கிடும். ஸோ நீங்க அதை பார்த்துட்டு நீங்க எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வச்சிட்டிங்கன்னா கலர் ரொம்ப சேஞ்ச் ஆயிடும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நீங்க அந்த சலசலப்பு விட்டோன்னே அந்த சவுண்டு அடங்கினோடனே நம்ம எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ரவுண்டாக பிழிஞ்சு விட்டுட்டு இதே மாதிரி 2 பக்கம் திருப்பி விட்டு நீங்கள் கரண்டிட்டு லைட்டாக தட்டினீங்கனாலே முறுக்கு உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க நம்மளோட முறுக்கு எல்லாமே நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்ல கிறிஸ்பியா இருக்கும். ஸோ நீங்களும் வரப்போற கிருஷ்ண ஜெயந்திக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோல பார்க்கலாம்.